வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த Honor 10 Lite பத்தின பல வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த பதிவுல ஃபைனலா இந்த Honor 10 Lite மொபைல் போனை வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு விமர்சனம் பார்த்துருவோம். இந்தியாவை பொறுத்த மட்டும் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் தான் கிங். அதுல பாத்தீங்கன்னா எந்த மொபைல் போன் பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு பல போட்டிகள் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு போட்டியில Honor தொடர்ந்து இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல நிறைய மொபைல் போன் லான்ச் பண்ண வண்ணம் இருக்காங்க. இப்ப புதுசா Honor 10 Lite மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போனோட விலை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4GB 64GB RAM வேரியன்ட் 13,999, 6GB 64GB RAM வேரியன்ட் 15,999. இந்த விலைக்கு இந்த மொபைல் போன் ஒர்த்தா, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. Honor 10 Lite இந்த மொபைல் போனோட டிசைன் பாத்தீங்கன்னா Honorக்குனே உரித்தான ஒரு வித்தியாசமான டிசைன்ல லான்ச் பண்ணிருக்காங்க. Honor எப்பவுமே அவங்க எல்லா மொபைல் போன்ஸ்லயும் வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக டிசைன்ல ஏதாவது ஒன்று புதுசா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த மொபைல் போன்லயும் அவங்க ஒரு கிரேடியன்ட் கலர் ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த கிரேடியன்ட் கலர் டெக்ஸ்சர் ஷைனிங்கா இருக்கு. மொபைல் போனுடைய பின்புறத்துல இருக்கிறது பிளாஸ்டிக் பாடி தான். நான் யூஸ் பண்ணதுல சீக்கிரமா ஸ்கிராச் ஆயிருது. ஸ்கிராச் ஆகாம இருக்கணும்னா அவங்க பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற TPU ஜெல் கேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ஜெல் கேஸ் யூஸ் பண்றது பிடிக்காது. என்ன மாதிரி மொபைல் போனுக்கு ஒரு ஸ்கின் போட்டுக்கலாம். நான் இந்த மொபைல் போன்ல போட்டிருக்கிறது கேப்ஸ் இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு டாட் மேட்ரிக் ஸ்கின். இந்த ஸ்கின்னை போட்டோன்னே மொபைல் போனில் லுக்கே கம்ப்ளீட்டா மாறி போயிடுச்சு. இந்த ஸ்கின் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. நம்ம சேனலுக்கான டிஸ்கவுண்ட் கோடும் இருக்கு. அதுல மொபைல் போனுடைய கீழ்ப்புறத்துல மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. கீழே ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்கு. ஸ்பீக்கர் போதிய அளவுக்கு லவுடா இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக் மூலமா பாட்டு கேட்டு பார்த்ததுல ஆடியோவோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்டா இருக்கு. அதே மாதிரி ஃபாஸ்டாவும் ரிலையபிளாவும் இந்த மொபைல் போன்ல ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. லைட் கண்டிஷன்ஸ் ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா ஃபேஸ் அன்லாக் கொஞ்சம் திணறுது. மொபைல் போன் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பாடியால ஆன மொபைல் போனா இருந்தாலும் லைட் வெயிட்டா இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மொபைல் போனுடைய ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6.2 இன்ச் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த மொபைல் போன்ல 91% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு. இதுக்கான காரணம் அவங்க யூஸ் பண்ணிருக்கிற நாட்ச்னுடைய வடிவம். இந்த நாட்ச் பாத்தீங்கன்னா பட்ட நாட்சை விட டியூ டிராப் நாட்சை விட சின்ன ஒரு நாட்ச். பட் Honor 10 Liteல இந்த நாட்ச்னுக்குள்ள 24 மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கும் பெசல்ஸுக்கும் இருக்கிற சின்ன கேப்புக்குள்ள அவங்க ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. மொபைல் போனுடைய கீழ்ப்புறத்துல நோட்டிபிகேஷன் LED இருக்கு. ப்ராக்சிமிட்டி சென்சர், லைட் சென்சர் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கும் நல்லா பிரைட்டா இருக்கு. பல லைட்டிங் கண்டிஷன்ஸ் மொபைல் போனை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு எழுத்துக்களும் படங்களும் தெளிவா தெரியுது. வியூயிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. இந்த டிஸ்பிளேல நீங்க லைட் மோட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க கொடுக்கிற இந்த ஐ கேர் மோட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு TUV ரெயின்லேண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி சர்டிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, முன்புறத்துல 24 மெகா பிக்சல் கேமரா இருக்குன்னு சொன்னேன். பின்புறத்துல பாத்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த 2 மெகா பிக்சல் கேமரா டெப்த் சென்சர் மட்டும்தான். Honorக்குனே உரித்தான 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா இரண்டு கேமராலயுமே Honor ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க முக்கியமா Honor இந்த மொபைல் போனை லான்ச் பண்ணதுக்கான ஒரு காரணம் பாத்தீங்கன்னா ரியல்மியோட U1. ரியல்மியோட U1லயும் ஃப்ரண்ட் 24 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. ஆனா அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த Honor 10 Liteல இவங்க யூஸ் பண்ணிருக்கிற ஃப்ரண்ட் கேமராவோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பியூட்டிஃபிகேஷனுக்கு மட்டும் கிடையாது, சீன் டிடெக்ஷனும் பண்ணுது. நீங்க எந்த மாதிரி இடத்துல இருந்து செல்ஃபி எடுக்கிறீங்க, ஒரு ஸ்கை பின்னாடி இருக்கா உங்க பேக்ரவுண்ட்ல, இல்ல ஒரு ரூம்குள்ள இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சீன் டிடெக்ட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல மொபைல் போனோட இமேஜை ப்ராசஸ் பண்ணுது. இப்படி ப்ராசஸ் பண்ணி வர்ற போட்டோஸ் பார்க்கறதுக்கு லைட்டா ஆர்டிபிஷியலா இருந்தாலும் சில பேருக்கு இந்த மாதிரி வர ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜ் பிடிக்க தான் செய்யும். ஆனா என்னைய பொறுத்த மட்டும் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல ரியல்மியோட U1ல இருக்கிற ஷார்ப்னஸ் இந்த 24 மெகா பிக்சல் கேமரால இல்ல. பின்புறத்துல இருக்கிற 13 மெகா பிக்சல் கேமராவுமே பாத்தீங்கன்னா நல்ல போட்டோஸ் தான் எடுக்குது. பல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஷார்ப்னஸ் நல்லா இருக்கு. எக்ஸ்போஷர் பிரைட்னஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் திறமையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லோ லைட் கண்டிஷன்ஸ்ல உங்களுக்கு ஷேக் ஆகாம போட்டோ எடுக்கிறதுக்காக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொருந்திய இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அவங்க AIS அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீடியோ எடுக்கிறப்போ இந்த மொபைல் போன்ல எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. 15,000 பிரைஸ் செக்மெண்ட் வச்சு பார்க்கறப்போ மார்க்கெட்ல இருக்கிற இன்னைக்கு இருக்கிற மித்த மொபைல் போன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ லோ லைட் போட்டோகிராஃபி இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அடுத்தபடியா இந்த மொபைல் போன்ல இருக்கிற ஹார்ட்வேர். இந்த Honor 10 Liteல அவங்க Honorக்குனே சொந்தமான
ஹை சிலிகான் கிரின் 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் போன்ல DDR4 RAM யூஸ் பண்ணிருக்காங்க. 4GB மற்றும் 6GB RAM வேரியன்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிருக்கிற GPU பாத்தீங்கன்னா மேலி 651 MP4. இந்த மொபைல் போன்ல பலவிதமான கேம்ஸ் விளையாண்டு பார்த்தேன். இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் போன். இருந்தாலும் நான் கிராபிக்ஸ் இன்டென்சிவான பல கேம்ஸ் விளையாண்டு பார்த்ததுல மொபைல் போன் சிறிதளவு கூட ஹீட் ஆகவே இல்ல. கிராபிக்ஸோட குவாலிட்டி சுமாரா இருக்கு. ரொம்ப கிராபிக்கலி இன்டென்சிவ் கேம் நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு தொடர்ந்து விளையாண்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரேம் டிராப்ஸும் அப்பப்ப ஸ்கிரீன்ல கொஞ்சம் லாகும் தெரிய ஆரம்பிக்குது. மிட் ரேஞ்ச் மொபைல் போனுங்கிறப்ப அவ்வளவுக்கு ஹை கிராபிக்ஸான கேம் ஸ்மூத்தா விளையாடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. இந்த மொபைல் போன்ல இருக்கிற ஹார்ட்வேரை வச்சு பாக்குறப்போ இந்த மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த Honor 10 Liteல EMUI 9.0.1 கொடுத்திருக்காங்க. அது வந்து Android Pie மேல ஸ்கின் பண்ணிருக்காங்க. இந்த Android Pie மற்றும் EMUI 9 கொண்ட காம்பினேஷன்ல எக்கச்சக்கமான புதிய ஃபீச்சர்ஸ் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். அதை நீங்க இன்னும் பார்க்கலனா அதை பார்க்கறதுக்கான லிங்க் மேல ஐ பட்டன்ல இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துருங்க. கேம்ஸ் மட்டும் இல்ல, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த மொபைல் போன்ல நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஸ்மூத்தா இருக்கு. எந்த விதமான UI லாகும் கிடையாது. கடைசியா பார்க்க வேண்டியது இந்த மொபைல் போனுடைய பேட்டரி. 3400 mAh தான் பேட்டரி கெபாசிட்டி என்னமோ கம்மி தான். ஆனா இந்த மொபைல் போனுடைய பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடில் டைம் யூசேஜ். மொபைல் போனை யூஸ் பண்ணல அப்படின்னா ஆல்மோஸ்ட் 0% தான் பேட்டரி கன்சியூம் பண்ணுது. பட் நீங்க இன்டென்சிவா விளையாண்டீங்க அப்படின்னா தொடர்ந்து படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ல இருந்து ஒரு 5.5 மணி நேரம் வரைக்கும் நீங்க ஸ்கிரீன் ஆன் டைம் எதிர்பார்க்கலாம் இந்த மொபைல் போன்ல. ஓகே, ஃபைனலா இந்த மொபைல் போன் வாங்கலாமா வேணாமான்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நல்ல மொபைல் போன் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இதை விட பல விதத்துல பெட்டரான மொபைல் போன் ஹானர்னுடைய Honor 8X. கூட 1000 ரூபா போட்டு 4GB 64GB RAM வேரியன்ட் 14,999க்கு Honor 8X தாராளமா வாங்கிட்டு போயிடலாம். பட் இந்த மொபைல் போனை அவங்க லான்ச் பண்ணிருக்கிறதே Realme U1 கம்பீட் பண்றதுக்காக தான். Realme எந்த விதத்துக்கு ஒரு ரிலையபிளான கம்பெனின்னு இன்னும் தெரியல. புதிய கம்பெனி தான். இன்னும் அவங்க இந்தியாவில் லான்ச் ஆகி 1 year கூட ஆகல. ஆனா அவங்கள விட செட்டிலான ஒரு கம்பெனி தான் இந்த Honor கம்பெனி. என்கிட்ட வந்து இந்த Realme மொபைல் போன் வாங்குவியா இல்ல Honor மொபைல் போன் வாங்கினியான்னு கேட்டா கம்பெனியோட ரெப்புடேஷனை பற்றி பாக்குறப்போ எனக்கு Honor மொபைல் போன்ல நம்பிக்கை அதிகமா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே Honor 10 Liteல இருக்கிற இந்த கிரின் 710 ப்ராசஸர் Realme U1ல இருக்கிற மொபைல் போனுடைய ப்ராசஸரை விட பெட்டரான ப்ராசஸரா தெரியுது. ஒரே ஒரு அட்வான்டேஜ் Realme U1க்கு ஃப்ரண்ட் கேமராவுடைய ஷார்ப்னஸ். மித்தபடிக்கு என்னுடைய பர்சனல் சாய்ஸ் Honor 10 Lite இருக்கும். இன்னும் கொஞ்சம் காசு இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா Honor 8X வாங்கிட்டு போயிடலாம். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது Honor 10 Lite மொபைல் போனுடைய விரிவான விமர்சனம். இந்த மாதிரி பல மொபைல் போன் விமர்சனங்கள் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸ் பத்தின வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.